2009 நடந்த ஆஸ்கர் விழால 2 தமிழர்கள் நாமினேட் ஆயிருந்தாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? முதல்ல நான் சொல்ல போறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான் பத்தி தான். ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்காகவும், ஜெய்ஹோ சாங்குக்கான ஒரிஜினல் ஸ்கோருக்காகவும் ஒரு ஆஸ்கரே எட்டா கனின்னு நினைக்கிற நேரத்துல கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு மேடையில எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி தமிழ் மொழியில பேசினாரு நம்ம இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். இரண்டாவதா பார்க்க போற ஆள் யாருன்னா, இதுவரை யாரும் பேசாத ஆர்டிஸ்ட். ஈழ மண்ணுல பிறந்து இப்போ கனடால வசிச்சு வரும் எம்ஐஏ என்கிற மாதங்கி அருள் பிரகாசம் என்கிற ராப் இசை பாடகி. இவங்க ஒரு புலம்பெயர்ந்த தமிழச்சிங்கிறதுல பெருமை கொள்ளுது நம்ம தமிழ்நாடு. ஓசாயான்ற பாட்டுக்காக நாமினேட் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பேப்பர் பிளேன்ஸ்ன்ற சிங்கிள்காக கிராமி அவார்ட்ஸ்ல ரெக்கார்ட் ஆஃப் த இயர்ன்ற கேட்டகரியில நாமினேட் ஆயிருந்தாங்க. கிராமிலையும் ஆஸ்கர்லயும் ஒரே நேரத்துல நாமினேட் ஆனவங்க ஏசியாலே இவங்க தாங்க. இது மட்டும் இல்லாம பிரிட் அவார்ட், மெர்க்குரி பிரைஸ், ஆல்டர்னேட்டிவ் டர்னர் பிரைஸ்னு இவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க.